ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லை முத்தமிடுவதின் சிறப்பு என்னவென்று தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள், உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த ஹதீஸை கவனிக்க நம்ம கடமை விட்டுக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது நம்ம முடிந்த அளவுக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடக்கூடிய அந்த முயற்சிகள் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்கள், திர்மிதி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத் நாளில் பார்க்கும் 2 கண்கள் கொண்டதாகவும் பேசும் நாவுகள் கொண்டதாகவும் ஹஜ்ருல் அஸ்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாளை கியாமத் நாளில் மறுமை நாள் அல்லாஹ் எழுப்புவான். அதாவது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இப்போ நம்ம கல்லை பார்க்குறோமா இல்லையா, அந்த காபால பதிந்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ருல் அஸ்வத், அங்கிருந்தா நம்ம தவாஃபே ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்கிருந்தா நம்ம தவாஃபினுடைய எல்லை ஸ்டார்ட். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி அந்த கல்லுக்கு 2 பார்க்கக்கூடிய கண்கள்லாம் கொடுப்பான். அதே மாதிரி பேசக்கூடிய நாவையும் கொடுப்பான். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை மறுமையிலே யார் அந்த கல்லை முத்தமிட்டாரோ அவருக்காக அந்த கல் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எப்படியாவது தொட்டு முத்தமிடக்கூடிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். யார் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாளை மறுமையில் அந்த கல்லுக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுத்து, பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்து, அந்த கல் நமக்காக வேண்டி சிஃபாரி செய்யும். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார் இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து உன்னுடைய வீட்டிற்கு வந்து ஹஜ்ருல் அஸ்வத் ஆகிய எனக்கு முத்தமிட்டார், எனவே நான் சிஃபாரி செய்கிறேன் என்பதாக அந்த சிஃபாரி செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த சிஃபாரிசை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி சிஃபாரி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.